So hi friends, welcome to Sundar wirebasket. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த பேக் தான். இந்த பேக் வந்து ரொம்பவே ஒரு ஈஸியான பேக், ரொம்ப ட்ரெண்டியான பேக்கும் கூட. நிறைய பேர் வந்து இந்த பேக்குக்காக நம்ம வந்து ஆர்டர்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்மளும் போட்டு கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு டொட்டே பேக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். இது வந்து ஒரு டொட்டே பேக்கு. காலேஜ் கோயர்ஸ் யூஸ் பண்ணலாம், ஆஃபீஸ் கோயர்ஸ் யூஸ் பண்ணலாம், நிறைய பேர் இதை யூஸ் பண்ணலாம். ரொம்பவே வந்து காம்பர்டபுளாகவும் இருக்கும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஸோ ரொம்பவே ஈஸியான ஒரு பேக்கு. இந்த பேக்கோடைய மினி டியூட்டோரியல் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பட் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேக்கோடைய மெஷர்மெண்ட் பார்த்துடலாம். பேக்கோடைய மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லென்த்து பாருங்கள். லென்த்து வந்து எவ்வளோ இருக்குன்னா 10 inches இருக்குது. லென்த்து வந்து 10 inches இருக்குது. ஹைட்டு வந்து 9 inches இருக்குது. ஹைட்டு வந்து 9 inches இருக்குது. பிரெத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரெத்து வந்து நம்மளுக்கு 5 inches இருக்குது. பிரெத்து வந்து 5 inches இருக்குது. ஸோ பேக் வந்து உண்மையிலேயே சூப்பராக வந்திருக்குங்க. பட் இதோடைய இப்போ நம்ம வந்து டுட்டோரியல் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினி டுட்டோரியல் இப்போ பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி சைட்லலாம் பாருங்கள், நான் மேக்னெட் கொடுத்துருக்கேன். சைடில் மேக்னெட் கொடுத்துருக்கேன். சென்டரில் லாக்குக்காக நான் மேக்னெட் கொடுத்துருக்கேன். இந்த சைட்லேயுமே மேக்னெட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி லாக் இருக்கும்போது ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும் பேகு. இது வந்து டொட்டே பேக்காகவும் யூஸ் பண்ணலாம். இந்த மேக்னெட் பட்டன் தெரியாமல் இருக்கிறதுக்காக டெக்கரேஷன்ஸ் நம்ம செய்யலாம். நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்தவங்க டெக்கரேஷன்ஸ் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நம்ம டெக்கரேஷன்ஸ்லாம் வைக்கல, நார்மலாக அப்படியே தான் கொடுக்க போகிறோம். இப்போது இந்த பேக்கோட மினி டியூட்டோரியல் நம்ம வந்து பார்க்கலாங்க. ஸோ இப்போ இந்த பேக்கோட மினி டியூட்டோரியல் அப்படின்னா என்னென்னா மெஷர்மெண்ட்டு நம்ம எப்படி போட்டோம், இந்த ஹேண்டில் வந்து நம்ம எப்படி மெஷர்மெண்ட் எடுத்தோம், அதுதான் ஜஸ்ட் மெஷர்மெண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா சிவன்கண் பேகு ரொம்பவே ஈஸியாக போட வேண்டிய சிவன்கண் பேகு எல்லாருமே ஈஸியாக போட்டுடலாம். நிறைய டியூட்டோரியல்ஸ் நம்ம வந்து பேசிக் டியூட்டோரியல் சிவன்கண்ணுக்கு நிறைய போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிவன்கண் பேகு போடுறதுக்கு. இப்போ நம்ம இந்த பேக்கோட மினி டியூட்டோரியல் பார்த்துடலாம். ஐ மீன் த மெஷர்மெண்ட்ஸ். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 கட்டு ஒயர் நம்ம வந்து எடுத்திருக்கோம். 24 கட்டு ஒயர் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 24 கட்டு ஒயர் எடுத்திருக்கோம். எத்தனை வருஷம் பேஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 வருஷம் பேஸ் போட்டிருக்கோம். 24 கட்டு ஒயர் 12 rows ஆஃப் பேஸுமே சிவன்கண்ணில் தான் போட்டிருக்கோம். போட்டுட்டு நம்ம வந்து பேஸு ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா பாருங்கள், சைட்லலாம் வந்து இந்த கார்னர் இது வந்து எக்ஸ்ட்ராவாக ஜாயிண்ட் பண்ண ஒயர். இது வந்து எல்லா கார்னர்லையுமே எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒயர் நம்ம வந்து ஜாயிண்ட் பண்ணியிருப்போம். பாருங்கள், இந்த கார்னர்லேயும் இருக்கும், இந்த கார்னர்லேயும் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம ஜாயின் பண்ண ஒயர். ஸோ இந்த ஒயர் எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இது வந்து ரன்னிங் மெத்தட், சுத்துல போடுறதுன்னு சொல்லுவாங்க. சுத்து போட்டு ஹைட் எழுப்புறது. ஸோ எவ்வளோ ஹைட் எழுப்பியிருக்கோம் அப்படின்னா 24 லைன்ஸ் எழுப்பியிருக்கோம். 24 லைன்ஸ் எழுப்பி உள்ளே வந்து நம்ம வந்து ஒரு வருஷம் மடக்கியிருக்கோம். ஸோ 24 லைன்ஸ் நம்ம வந்து எழுப்பியிருக்கோம். ஸோ 24 லைன்ஸுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே கலர் பிளாக்ல தான் அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ பிளாக்ல தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இது ஆக்சுவலி வந்து இந்த ஷேப் வந்து போடும் போதே வராதுங்க. நம்ம மடக்கி இந்த மேக்னெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அந்த மாதிரி மடக்குவோம். மடக்குனதுக்கு அப்புறம் தான் இந்த ஷேப் வரும். அதை எப்படி மடக்குறதுன்னு நான் சொல்கிறேன். நம்ம இந்த எக்ஸஸாக ஜாயின் பண்ணோம் இல்லையா, இந்த வயர் நம்ம மேலே ஹைட் போட்டுகிட்டே வருவோம். அந்த இடத்துல கரெக்டாக இப்படி மடக்குங்க. இப்படி மடக்கி அதை வந்து எல்லா கார்னர் லைனுமே இப்படி மடக்கிட்டு இந்த 12க்கு வந்து பாதியாக பிரித்து 3 வச்சு போட்டிங்க, இந்த மேக்னெட் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷேப் வந்து கரெக்டாக வருங்க. இந்த மாதிரி ஷேப் அழகாக வரும். அது எப்படின்னா இப்போ நம்ம 12 rows வச்சுருக்கோமா பேஸு. ஸோ பாதியாக எடுத்தால் நம்மளுக்கு 6 வருமா, அதில் பாதி வந்து 3. ஸோ இந்த 3ல பாருங்கள், நான் அதில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மேக்னெட் பாருங்கள், இந்த 3ல தான் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த சைடு 1 2 3
இந்த 3 சென்டர் 3ல தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா பேக் வந்து கரெக்டாக ஒரே ஷேப்பாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். மேக்னெட்டுமே இந்த சென்டர் மேக்னெட்டுமே இந்த சைடு மேக்னெட்டு அதே லைனில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து இந்த ஷேப் வந்து கரெக்டாக நிற்கும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதாங்க இந்த பேகு, வேறு எந்த இதுவுமே கிடையாது. இதுக்கே வந்து உட்டன் ஹேண்டிலும் வைக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி லாங் ஹேண்டிலும் வைக்கலாம். உட்டன் ஹேண்டிலுக்குமே இதே இதே கட்டு ஒயர் தான், இதே அளவு கட்டு ஒயர் தான், இதே அளவு பேஸ் தான். கட்டு ஒயர் எவ்வளோ அளவு, ஒரு கட்டு ஒயரும் எவ்வளோ அளவு எடுக்கணும் அப்படின்னா 8 அடி எடுக்கணும். 8 அடி எடுத்தீங்கன்னா இந்த அளவு வந்து பேகு தாராளமாக போடலாம். 25 லைன் மேலே எழுப்பணும், 12 வருஷம் பேஸ் வைக்கணும்னா நீங்கள் 8 அடி கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். அப்போ தான் பேக் வந்து நல்ல நீட் ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனா ஒயர் வந்து ரொம்ப ஷார்ட்டேஜ் ஆகிடும், கஷ்டமாக இருக்கும் போடுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அதை இப்போ இதுதான் வந்து இந்த பேகு. ஸோ நான் சொல்லிட்டேன் 24 கட்டு ஒயர், 8 feet in scale. ஒரு கட்டு ஒயரும் 8 feet 8 அடி ஸ்கேல் எடுங்க. பேஸ் வந்து 12 rows ஃபுல் அண்ட் ஃபுல் சிவன்கன்ல போட்டிருக்கோம். பேசிக் டுட்டோரியல் ஃபார் சிவன்கன் நிறைய வீடியோஸ் இருக்கு. ஃபுல் பேக் டுட்டோரியலே இருக்கு, பாருங்க, பார்த்து போடுங்க. டிசைனர் பேக்கும் இருக்கு, நார்மல் பேக்கும் ஃபுல் பேக் சிவன்கன்ல இருக்கு. எல்லா டுட்டோரியலுமே போய் பாருங்க. நான் ஐகார்டில் ரெண்டு டுட்டோரியலுக்கு உண்டான ஐகார்டில் வந்து நான் 2 டூல் லிங்கை வந்து நான் கொடுக்குறேன். அதில் வந்து நீங்கள் பாருங்கள், அந்த பேசிக் டுட்டோரியல் அதை பார்த்து கற்றுக்கங்க. இது நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? பட் பிகினர்ஸ் ப்ளீஸ் ட்ரை ஸ்மால் பேஸ்கெட்ஸ். ஃபஸ்ட்டு சின்ன பேக்ஸாக ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறமா பெரிய பேக்ஸாக ட்ரை பண்ணுங்கள். டிசைனர் பேக்ஸ் ட்ரை பண்ணுங்கள். டோட்டலி பிகினர்ஸ் இப்போ தான் இந்த ஃபீல்டில் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சின்ன பேக்ஸாக ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா பெரிய பேக்ஸாக ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ ஹேண்டில் மெஷர்மெண்ட். ஹேண்டில் வந்து நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், என்னோட வீடியோஸ் அண்ட் டுட்டோரியல்ஸில் நான் சொல்லியிருக்கேன். ஹேண்டிலுக்குன்னு நான் பர்டிகுலராக மெஷர்மெண்ட் எடுக்க மாட்டேன். எவ்வளோ ஒயர் எடுப்பேன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நான் எப்படி எடுப்பேன் அப்படின்னா, ஒயரு இப்போ நம்ம ஒயர் இப்படி எடுக்கிறோம் அப்படின்னா நான் எங்கே ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேனோ அதை மார்க் பண்ணிப்பேன். மார்க் பண்ணிக்கிட்டு இப்படி ஒயரை வந்து வச்சிருவேன். பாருங்கள், நான் ஒயர் எடுத்திருக்கேன். இப்படி ஒயரை வச்சுட்டு எவ்வளோ ஹேண்டில் வேணுமோ அந்த அளவுக்கு நான் வந்து ஒயரில் அளந்துப்பேன். ஒயரில் அளந்துட்டு இப்போ இவ்வளோ ஒயர் இருக்கா, இவ்வளோ நான் வந்து அளந்துட்டேன்னா இப்போ இந்த அளவை வந்து அப்படியே 3ஆ மடிக்கணும். 3ஆ மடிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் நம்ம ஹேண்டில் உண்டான போடுற அளவு. ஓகேங்களா? உள் வயர் இல்லாமல் போடுறோன்னா 3ஆ மடிக்கலாம். உள் வயர் வச்சு போடுறோன்னா ஒரு சில பேர் வந்து 3 எடுப்பாங்க, ஒரு சில பேர் 4 எடுப்பாங்க. வயரை பொறுத்து இருக்கு. வயர் நல்லா கரெக்டான திக்னஸ் கரெக்டான இதில் இருக்குன்னா 3 போதும். இல்லை வயர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கு அப்படின்னா 4 மடங்கு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இந்த திக்னஸ்க்கு நான் வந்து உள் வயர் வச்சு போடுறேன் அப்படின்னா நான் வந்து 3 தான் எடுப்பேன். ஏன்னா 4 எடுத்துனா எனக்கு ஒயர் நிறைய வேஸ்டேஜ் வரும். ஸோ அதனால 3 தான் நான் எடுப்பேன். உள் வயர் வச்சு போட்டா. உள் வயர் வைக்காம போடுறோம் அப்படின்னா எல்லா டைப் ஹேண்டிலுக்குமே வந்து 3 மடங்கு எடுத்தாலே போதுமானது. ஓகேங்களா? அதாவது எதை 3 மடங்கு எடுக்கணும் அப்படின்னா அந்த ஹேண்டிலோடைய அளவு. இப்போ இதுதான் ஹேண்டில் அளவு, நம்ம இப்படி வச்சுட்டோம். இப்படி வச்சுட்டு இதுதான் நம்ம ஹேண்டில் அளவு. இதை பாருங்க, இதுதான் நம்ம ஹேண்டில் அளவுனா இதை அப்படியே மடக்கி 2 3 அப்புறம் 1 ஃபிங்கர் எக்ஸ்ட்ரா கட் பண்ணணும். அவ்வளோதான். அப்படி கட் பண்ணிட்டு அந்த எத்தனை ஒயர் 3 ஒயர் போடுறீங்களோ 4 ஒயர் போடுறீங்களோ அதே அளவை வச்சு கட் பண்ணி போட்டிங்கன்னா கரெக்டாக வரும், வேஸ்டேஜ் எதுவுமே ஆகாது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் இந்த பேகு. ஸோ ரொம்பவே ஈஸியான பேகு. இந்த பேகு நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வருதுன்னு சொல்லுங்கள். ஸோ மினி டியூட்டோரியல் அவ்வளோதான், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேசிக் டியூட்டோரியல்ஸ் ஐகார்டில் நான் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். பார்த்துட்டு பேசிக் டியூட்டோரியல்ஸும் ட்ரை பண்ணுங்கள், டிசைனர் பேக்ஸும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த பேக் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க.
அப்போ தான் நான் போடுற லைவ் செஷன்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் இமீடியட் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த பேக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்கிலீஷ் டியூட்டோரியல்ஸ்க்கு மணி உமா கிரியேஷன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ.